ட்ரஸ்டட் சோர்சஸ்ன்னு இருக்கும்ல, இப்போ யூடியூப் சேனல், ஏன் சேனல், இன்னும் ஏசியன் லிஃப்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 1 hour later. கதையை பத்தி உலகமெங்கும் ஒரு வழியா ஆரம்பிச்சிட்டாங்க. குபேரா படத்தை பத்தி பார்க்கணும். இந்த படத்துடைய கதையை பத்தி பார்த்தோம்னா ஆக்சுவலி ஸ்பாய்லர் வார்னிங் நான் இங்கே போட்டுடலாம் போல. ஏன்னா அவர் பத்த ரிவ்யூ பண்ணதுக்கு பதிலாக கதை மொத்தத்தையும் சொல்லிங்கன்னு இருக்கிறாரு. ஸ்பாய்லர்ஸ் வேணாம்னு நினைக்கிறவங்க இப்பே நீங்க கிளம்பிடுங்க. போய் வா நண்பான்னு ஒரு பாட்டு கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. லாஜிக்கா பார்த்தா தனுஷ போலி ஊரே தேடிக்கிட்டு இருக்காங்க. அவரு நடு ரோட்ல இவர் சொல்றதுதான் லாஜிக் இல்லாத மாதிரி இருக்கு எனக்கு. தனுஷ் வழக்கம் போல நல்லாவே நடிச்சிருந்தாரு. ஆனா மேடன் வரும்போது கோட்டை விட்டுருவாரு. So much later that the old narrator got tired of waiting and they had to hire a new one. இன்னும் கொஞ்சம் தலைவர் மாதிரி பயிற்சி எடுத்துட்டு வரணும் தனுஷை பொறுத்தளவுக்கு. அதுக்காக இதுக்கு மேல நம்ம பார்க்க தேவையில்லை. ஏன்னா இது பத்தோட ரிவ்யூவே கிடையாது. இவர் எதுக்கு அதெல்லாம் இங்க விமர்சனம், அது தனி வீடியோவா போடணும். எதுக்கு இது ஒரு ரிவ்யூல திணிக்கிறாருன்னு தெரியல. தம்பிங்களா கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா. டிஎஸ்பி சார் நிஜமா ஒரு பெரிய பூஸ்ட் இந்த பத்துக்கு. ராக் ஸ்டார்னு சும்மாவா சொல்லுவாங்க? ராக் ஸ்டார்னாலே பயங்கரமா தான் இருக்கும். அவரு நடு ரோட்ல ஆடி